அப்போ ஃபேக்டோரியல் கான்செப்ட் வந்தாவே நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சிவ் கான்செப்ட் நம்ம நான் வச்சுக்கணும். சரிங்களா? எந்த இடத்துல வந்து ஃபேக்டோரியல் கான்செப்ட் வருதோ அது வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபார்மாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பென்ஷனோட ஃபார்ம் என்ன, இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இதுதான் வந்து ஜென்ரல் டேம் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஃபார்முலா. அப்போ இதை இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சுட்டு எப்படி நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபார்முலா கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜென்ரல் ஐடியா 1 இஜெட் ஆஃப் 1 by n factorial equal to summation n varies from 0 to infinity 1 by n factorial into z power minus n. சரி கண்ணு, இங்கே ஏன் n equal to 0 எடுக்கிறோம் அப்படின்னா, n equal to 0 போட்டால் 0 ஃபேக்டோரியல். அப்போ 0 ஃபேக்டோரியல் வந்து 1 எக்ஸிட் ஆகுது. இல்லைன்னா 0 எடுக்க மாட்டோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து 1 by n வந்தால் 0 எடுக்கக்கூடாது, ஏன்னா 0க்கு வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். பட் இங்கே 0 ஃபேக்டோரியல் வரதுனால நான் வந்து n வேரிஸ் ஃப்ரம் 0 to இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த என்னோட வேல்யூஸ் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஈவன் இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரேஞ்ச் மாறிட்டு. சரிங்களாம்மா? அப்போ 0 ஃபேக்டோரியல் வந்து 1, அதனால் நோ இஷ்யூஸ், நான் டைரெக்டாக எடுத்துட்டேன். சரியாம்மா? என்னாச்சு, சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity 1 by n factorial into 1 by z power n. அப்போ n equal to 0 1 2 3 அப்ளை பண்ணோம், என்ன ஆகுது, it is equal to 0 அப்ளை பண்ணால் 0 ஃபேக்டோரியல் 1, இது 0 ஏறும். அப்போ பவர் 0னா 1, அப்போ 1 ப்ளஸ் 1 அப்ளை பண்ணால் 1 by 1 ஃபேக்டோரியல் 1, அப்போ 1 அப்ளை பண்ணும்போது 1 by z ப்ளஸ் 2 அப்ளை பண்ணும்போது 1 by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 by z ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்ளை பண்ணும்போது 1 by 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 by z2 ப்ளஸ் ரன்னிங் திஸ் ப்ராசஸ். இப்போ இதை நம்ம டேரெக்டாக எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் 1 by z ப்ளஸ் 1 by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 by z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 by z ஹோல் கியூப் ப்ளஸ் ரன்னிங் திஸ் ப்ராசஸ். சரியாம்மா? இப்போ இங்கே என்ன எடுக்க போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 1 by z அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபார்முலா என்ன, இ பவர் எக்ஸ் ஃபார்முலாக்கு வந்துடும். எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by z நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் எக்ஸு 1 by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 1 by 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் கியூப்னு வரும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ்பென்சிவல் ஃபார்முலா பவர் 1 by z. அவ்வளோதான் கண்ணு. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? 1 by n ஃபேக்டோரியல் 1 by n ஃபேக்டோரியல் 1 by n ஃபேக்டோரியல் ஃபார்முலா இதுதான். இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். சரி, அப்போ 1 by n ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலா வரும்போது அப்போ n + 1 ஃபேக்டோரியல் என்ன வரும், ஆல்ரெடி நம்ம லாப்லாஸ் ஐடியா கொடுத்துருக்கோம். அப்போ இஜெட்டா என்ன பண்ணுறாங்க, 1 by n + 1 ஃபேக்டோரியல். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், அதை நான் டெரைவ் பண்ணி பார்க்குறோம். அப்போ n + 2 நீங்கள் போட்டுருக்காங்க. அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு summation n varies from 0 to infinity 1 by n plus 1 factorial into z power minus n. சாஸ் பர் ரூல் படி நம்ம 0 1 2 3 அப்ளை பண்ண போகிறோம். அதுலேருந்து என்ன வருது நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுங்கன்னா என்ன கிடைக்குது, இது டேரெக்டாக எப்படி எடுக்கலாம், சம்மேஷன் n varies from 0 to infinity 1 by n plus 1 factorial into 1 by z power n. அப்போ என்னாச்சு, 0 அப்ளை பண்ணுங்க, 0 அப்ளை பண்ணால் 0 + 1 வந்து 1 ஃபேக்டோரியல், இது வந்து 1 கிடைக்கும். அப்போ 1 ப்ளஸ் அடுத்து 1 அப்ளை பண்ணுறீங்க, 1 அப்ளை பண்ண என்ன ஆகுது, இது வந்து 2 ஆயிடுது. அப்போ என்ன கிடைக்கும், 1 by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 by z தான் வருது. ஏன்னா n ஈக்குவல் டு என்ன அப்ளை பண்ண போகிறீங்க, 1 அப்ளை பண்ண போகிறீங்க. அடுத்து என்ன அப்ளை பண்ணுறீங்க, n ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணுறீங்க. 2 அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இங்கே 3 2ன்னு வரும். அப்போ ஒவ்வொரு டைம் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆர்டர் வருது. நம்பர் வந்து இன்க்ரீசிங், அந்த டேம் வந்து டிக்ரீசிங் ஆர்டர் வருது. அப்போ ப்ரீவியஸாக நம்ம லாக்ரிதம் சால்வ் பண்ணணும், அதே ஐடியா தான். பட் என்னென்னா இங்கே இந்த டேம் வந்து 1 வேணும் நமக்கு. என்ன வேணும், இந்த டேமில் வந்து 1 வேணும். அப்போ அந்த 1 வச்சுக்கிட்டே தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். அப்போ அது எப்படி ரன் பண்ணுறோம், எந்த மாதிரி செய்கிறோம் மட்டும் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன டேம் மிஸ் ஆகுது, 1 by z டேம் மிஸ் ஆகுது. சரிங்களா? என்ன டைம் மிஸ் ஆகுதோ அந்த டைமு நம்ம வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ என்னாச்சு, சார் நம்மளோட ஒர்க் என்ன, 1 இல்லை. அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம் பார்த்துங்க, 1 ப்ளஸ் இது எப்படி எழுதலாம், 1 by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 by z ப்ளஸ் 1 by 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 by z ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ் ரன்னிங் திஸ் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன வேணும்? இங்கே வந்து நம்மளுக்கு டிவைடட் பை இஜெட் வேணும் அண்ட் ஆல்சோ ப்ளஸ் ஒன்றுங்கிறது வேணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன்? இஜெட்டை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இஜெட்டை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் இஜெட் வந்து வெளியே வச்சுக்கோங்க. அந்த ஒன் பை இஜெட் வந்து உள்ள இன்சைட் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைட் இந்த ப்ராப்ளத்துக்கு பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒன் பை இஜெட் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்குது? ஒன் பை இஜெட் plus 1 by 2 factorial into 1 by z plus 1 by 3 factorial into 1 by z whole cube plus running this process. So நம்மளுக்கு என்ன வேணும்? e power x formula வேணும். அப்போ e power x formula என்ன? 1 plus x squared by 2 factorial plus x cubed by 3 factorial plus going on. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 பை இஜெட்னு தெரியும். பட் ஒரு டைம் மிஸ் ஆகுது, ஒன்று மிஸ் ஆகுது. அந்த ஒன்று மிஸ் ஆகுறதுனால என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஆட் அண்ட் சப்ராக்ட் ப்ளஸ் 1 பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு இஜெட் இன்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் 1 ப்ளஸ் 1 பை இஜெட் ப்ளஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 பை இஜெட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட் டாட். கரெக்டுங்களா? இப்போ வந்து இந்த ஒன்னை வந்து ஆட் பண்ணாலும் லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஒன்னை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஒன்னை வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு இ பவர் 1 பை இஜெட் வந்து. அப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் என்ன ஆகுது? இஸ் ஈக்குவல் டு இஜெட் இன்ட்டு இ பவர் இஜெட், இ பவர் 1 பை இஜெட். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 1 பை இஜெட், அது இ பவர் 1 பை இஜெட் மைனஸ் 1 கொடுக்கணும். அப்போ இஜெட் எல்லாம் மல்டிப்ளை பண்ண என்னாச்சு? இஜெட் இன்ட்டு இ பவர் 1 பை இஜெட் மைனஸ் இஜெட். இதான் நம்மளோட ரிசல்ட் 1 by n plus 1 the factorial. இதான் நம்மளுடைய ரிசல்ட். அப்போ 1 by n என்ன ஆகுது? 1 by n factorial என்ன ஆகுது? n plus 1 factorial என்ன ஆகுது? ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிச்சிங்க. அப்போ தான் n plus 1 கேட்டாலும் நம்மளுக்கு ஈஸியாக போட முடியும், ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஃபார்முலா கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு ஐடியா மட்டும் நான் வச்சுங்க. இப்போ என்னாச்சு? 1 by n factorial வந்துன்னா வெறும் e பவர் 1 by z ஆகுது. அது ஒரு ஒன்னுங்கிற மிஸ் ஆகுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்னுங்கிற மிஸ் ஆகுனால ஒரு இஜெட் மல்டிப்ளை ஆகுது, இஜெட் வந்து மைனஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? இஜெட்டா 1 பை n ப்ளஸ் 2 ஃபேக்டரியல் எப்படி வந்து ரன் பண்ணி பார்த்து ஒரு ஐடியா யோசிங்க. இதே கான்செப்டில் எதெல்லாம் மிஸ் ஆகுது, இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஆட் அண்ட் சப்ராக்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி இதே கான்செப்ட் கொண்டு வந்து இதுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக போட முடியும். சரிங்களா? இப்போ லாக்டவுன் கேஸுக்கு எக்ஸ்பிளேஷன் பேஸுக்கும் ஒரு டைம் என்னன்னு ஜென்ரலாக போட்டுட்டு அதில் வந்து அடுத்த ஃபார்முலா என்ன நம்ம கொண்டு வந்துட்டோம்.